ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கு நம்ம வீடியோவில் எக்ஸலில் இருக்க செல் ரெஃபரன்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செல் ரெஃபரன்சஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செல்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ செல் அப்படிங்கிறது வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இப்போது இந்த செல் A1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏங்கிற காலமும் 1 அப்படிங்கிற ரோவும் சேர்ந்தது தான் வந்து A1 அப்படிங்கிற செல். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த காலமோட நேமும் ரோவோட நேமும் சேர்ந்து தான் வந்து செல்லுக்கு அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த செல் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஜிங்கிற காலமும் 3ங்கிற ரோவும் வந்து மர்ஜ் ஆகி தான் இந்த செல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த செல்லோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா G3. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த நேம் பாக்ஸில் போனீங்கன்னா G3ன்னு இருக்கும். ஆர் நீங்கள் வந்து எந்த ரோ அண்ட் எந்த காலம் ஹைலைட் ஆகிருக்கோ அதை வச்சு நீங்கள் செல்லோட அட்ரஸ் என்னன்னு சொல்லலாம். ஸோ இப்போது நீங்கள் ஒரு செல்லை எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ ஈக்குவல் டு F3 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இப்போ F3 அப்படிங்கிற செல் வந்து இங்கே ரெஃபர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, ரிலேட்டிவ், அப்சல்யூட் அண்ட் மிக்ஸ்டு அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம சிம்பிளாக நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இங்கே வந்து குவான்டிட்டிஸ் இருக்குது, இங்கே வந்து ருப்பீஸ் இருக்குது. ஸோ இப்போ டேர்ன் ஓவர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த குவான்டிட்டியையும் ருப்பீஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டேர்ன் ஓவர் கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் இது எப்படி பண்ணீங்கன்னா, இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற செல்லையும் ருப்பீஸ் அப்படிங்கிற செல்லையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்ம செல் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா C3 × D3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அடுத்த செல்லுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம மேனுவலாக டைப் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வச்சு இப்படி ட்ராக் பண்ணோம், நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துடும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செல் ரெஃபரன்ஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ இங்கே மேலே C3 D3 இருந்தது, இங்கே வந்து C4 D4ன்னு மாறி இருக்குது. அதே மாதிரி வந்து C5 அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கீழே ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் மாறுது. ஸோ அப்படி மாறும்போது வரது தான் வந்து நம்ம ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போது டேர்ன் ஓவர் இருக்குது, அதில் வந்து 8% கமிஷன் எவ்வளோ அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டேர்ன் ஓவர் இன்ட்டு இந்த கமிஷன் இருக்க செல் அப்படி வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ட்ராக் பண்ணலாம். நம்ம ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டு வரல, எல்லாமே ஜீரோஸாக இருக்குது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆக்சுவல் ஃபார்முலா என்ன, டேர்ன் ஓவர் இன்ட்டு நம்மளோட செல் வந்து G2ல கமிஷன் இருக்குது. ஸோ G2 வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணும்போது G2 அப்படிங்கிறது G3ன்னு மாறிடுச்சு. ஸோ G3ல நம்மளுக்கு எந்த டேட்டாவுமே இல்லாதங்காட்டி நம்மளுக்கு ரிசல்ட்டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த G2 வந்து நம்ம லாக் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, $சைன் போட்டு நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ டாலர் நம்ம மேனுவலாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து F4 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணியும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு சில லேப்டாப்பில் டேரெக்டாக F4 கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபங்க்ஷன் கீ அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ F4 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி 2 சைடும் வந்து டாலர் வந்திருக்கும். ஸோ Gக்கு முன்னாடி ஒரு $, 2க்கு முன்னாடி ஒரு $, வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட ரோஸ் அண்ட் காலம் ரெண்டுமே வந்து லாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம ட்ராக் பண்ணாலும் வந்து இந்த ரோவும் சேஞ்ச் ஆகாது, இந்த காலமும் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த F4 நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பக்கமும் $, வந்திருக்கும். ஸோ செகண்ட் டைம் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ரோ மட்டும் லாக் ஆகி ஸோ 2க்கு முன்னாடி மட்டும் நம்மளுக்கு $, வந்திருக்கும். அண்ட் தேர்ட் டைம் கிளிக் பண்ணும்போது காலம் வந்து லாக் ஆகிருக்கும். ஸோ இப்போ Gக்கு முன்னாடி நம்மளுக்கு $, வந்திருக்கும். அண்ட் ஃபோர்த் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே வராது. அது வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸாக மாறிடும். ஸோ சின்ஸ் நம்மளுக்கு இப்போது G2 ஃபுல்லாக லாக் பண்ணோம் அப்படிங்காட்டி நம்ம 2 சைடும் $, வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு செல்லை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டேர்ன் ஓவர் இன்ட்டு இந்த கமிஷன் வந்து கரெக்டாக எடுத்து நம்மளுக்கு ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மிக்சட் செல் ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட டேர்ன் ஓவர் இருக்குது, ப்ளஸ் 3 டைப் ஆஃப் கமிஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இதில் எந்த கமிஷன் நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கமிஷன்ஸ் போட்டு கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இந்த டேர்ன் ஓவர் இன்ட்டு இந்த 8% கமிஷன் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ 12 and 15க்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்குறக்காக நம்ம இப்படி ஜஸ்ட்டு ரைட் சைடு நம்ம ட்ராக் பண்ணி பார்க்கலாம்.
நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி ஆயிருக்கு, நம்மளுக்கு கரெக்டாகவே வரல. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமு நம்ம போட்டது கரெக்டாக வந்திருக்கு. டேர்ன் ஓவர் இன்ட்டு 8% நம்மளுக்கு கால்குலேட் ஆகி சம் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் அடுத்த செல்லில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டேர்ன் ஓவர் இன்ட்டு 12% கால்குலேட் ஆகிறதுக்கு பதிலாக நம்ம 8%ஓட ரிசல்ட் இன்ட்டு 12% கால்குலேட் ஆகிருக்கு. ஸோ எதனால் அப்படி ஆயிருக்கு அப்படின்னா, செல் நம்ம ரைட் சைடு இழுக்கும்போது ரைட் சைடு ஒரு காலம் ஷிஃப்ட் ஆகி மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த டேர்ன் ஓவருங்கிற காலமை ஃபஸ்ட்டு லாக் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்குது, அப்படிங்கிற காலமில் இருக்குது. ஸோ இப்போ ஈக்கு முன்னாடி நம்ம டாலர் போட்டுக்கிறோம். அடுத்தது இப்போ போட்டு நம்ம ரிசல்ட்டை ட்ராக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ இங்கே கரெக்டாக வந்திருக்கு, இங்கேயும் கரெக்டாக வந்திருக்கு, அண்ட் இங்கேயும் கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே ட்ராக் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆட் நம்பர்ஸ் வந்திருக்கு. எதனால் அப்படி ஆயிருக்கு? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8% அப்படிங்கிறது கிட்ட இல்லாமல் எகெயின் நம்ம கீழே ட்ராக் பண்ணும்போது கீழே போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பர்சன்டேஜ் செகண்ட் ரோல் இருக்குது. அப்போ 2க்கு முன்னாடி நம்ம டாலர் போட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா பக்கமும் ட்ராக் பண்ணலாம், நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வரும். தட்ஸ் ஆல். ஸோ நம்ம இப்போ கரெக்டாக செக் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ன் ஓவர் இன்ட்டு 8%ஓடது கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே வச்சு பண்ணி பார்க்கலாம். எகெயின் இந்த டேர்ன் ஓவர் இன்ட்டு 15% கரெக்டாக வந்திருக்கு. இங்கேயும் 12% கூட கால்குலேட் ஆகி நம்மளுக்கு கரெக்டாக ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் நல்லாவே சேவ் ஆகும். நீங்கள் ஒரே ஒரு டைம் ஃபார்முலா போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அது எல்லா காலம்ஸ்க்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம 8% கமிஷனுக்கு பதிலாக 10% ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கணுன்னா, ஜஸ்ட் இங்கே 8ங்கிற ப்ளேஸில் நீங்கள் 10 மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஸோ உங்களோட ஒர்க் ரொம்ப சட்டுன்னு முடிஞ்சிடும். ஸோ தேட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியல்ஸ் பார்க்குறதுக்கு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸல் ஜஸ்ட் 1 minute கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். தேட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.